நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தென்கிழக்கு டெல்லியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற கல்காஜி காளி கோயில். இந்த கோயிலில் கடந்த 15 ஆண்டுகளாக யோகேந்திர சிங் என்பவர் சேவகராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று 30 வயதான ஆத்துல் பாண்டே தனது நண்பர்களுடன் கல்காஜி கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றிருக்கிறார். அப்போது தனது நண்பர்களுடன் சாமி தரிசனம் செய்த ஆத்துல் பாண்டே கோயில் சேவகரிடம் பரிவட்டம் மற்றும் கோயில் உணவு பிரசாதம் கேட்டுள்ளார். ஆனால் இரவு 9 மணியானதால் உணவு பிரசாதம் தீர்ந்து விட்டதாக கூறிய சேவகர் பரிவட்டம் கட்டவும் மறுத்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த ஆத்துல் பாண்டே கோயில் சேவகரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இதை பார்த்த மற்ற பக்தர்கள் மற்றும் கோயில் நிர்வாகிகள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்துள்ளனர். ஆனால் கோபம் அடங்காத ஆத்துல் பாண்டே கோயிலுக்கு வெளியே தனது நண்பர்களுடன் காத்திருந்தார். பின்னர் சேவகர் வெளியே வந்ததும் அந்த கும்பல் அவரை உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியது. ஆத்திரம் தணியும் வரை வெறித்தனமாக தாக்கிவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ளவர்கள் சம்பவம் குறித்து தென்கிழக்கு டெல்லி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சேவகர் யோகேந்திர சிங்கை மீட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து கொலை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முதற்கட்டமாக இச்சம்பவத்திற்கு முக்கிய காரணமான ஆத்துல் பாண்டேவை கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள அவரது நண்பர்களை தேடி வருகின்றனர். இதற்கிடையே அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளில் ஆத்துல் பாண்டே தனது நண்பர்களுடன் கோயில் சேவகர் யோகேந்திர சிங்கை கடுமையாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தன. அது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதை பார்த்த பக்தர்கள் கோயில் சேவகரை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கோயிலில் பரிவட்டம் மற்றும் பிரசாதம் வழங்காததால் சேவகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தலைநகரில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.